Hello students, இன்னைக்கு நாம இந்த வீடியோல class 12th physics electrostatistics தான் பார்க்க போறோம். electrostatistics problems தான் வந்து solve பண்ண போறோம். இந்த வீடியோல 12th sum வந்து solve பண்ண போறோம். ஓகேவா? சரி. An electron and proton are allowed to fall through the separation between the plates of a parallel plate capacitor of voltage 5 volt and separation distance h equal to 1 millimeter. சரி, இப்போ இங்க ஒரு parallel plate capacitor வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ அதனுடைய செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 millimeter வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கெப்பாசிட்டர்னுடைய வோல்டேஜ் வந்து 5 volt வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான். ஸோ இது ரெண்டுத்தையும் இங்கேருந்து ஃப்ரீயாக வந்து விடுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃப்ரீயாக வந்து விடும்போது ஸோ பாட்டமை ரீச் பண்ணக்கூடிய டைமை தான் வந்து கேட்குறாங்க. அதுதான் டைம் ஆஃப் லைட். ஸோ டைம் ஆஃப் லைட்டுங்கிற கான்செப்ட் நம்ம ப்ரொஜெக்ஷன்லேயே வந்து பார்த்துருப்போம். ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணும்போது அது கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் தான். ஓகேவா? சரி, அதே கான்செப்ட் தான் இங்கே எலக்ட்ரான் இங்கேருந்து ஃப்ரீயாக விடும்போது இங்கே கிரவுண்டை ரீச் பண்ண இந்த பிளேட்டை வந்து ரீச் பண்ணக்கூடிய டைம் தான் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல டைம் ஆஃப் லைட் ஃபார் போத் எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் வந்து கால்குலேட் பண்ண சொல்றாங்க. செகண்டு, எனக்கு நியூட்ரானையும் இந்த மாதிரி நான் ஃப்ரீயா வந்து விடுறேன். அப்ப டைம் ஆஃப் லைட் வந்து எனக்கு என்ன? இது செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் வந்து எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான் மூணுத்தையுமே இந்த மாதிரி ஃப்ரீயா விடும்போது எது பாட்டமை எனக்கு ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணும்? இதுதான் தேர்ட் கொஸ்டின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற டேட்டாவை நான் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ டிஸ்டன்ஸ் 1 millimeterன்னு கொடுத்துருக்காங்க. நான் மீட்டரில் நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? மில்லிங்கும் போது 10 to the power of -3. நெக்ஸ்ட் வோல்டேஜ் எவ்வளவு? 5 volt. ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் ஆஃப் லைட் ஃபார் எலக்ட்ரான் கண்டுபிடிப்போம். ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இங்கிருந்து இங்கே ரீச் பண்ணக்கூடிய டைம் டிஇன்னு எடுத்துக்கிறேன். ஸோ டிஸ்டன்ஸை இந்த டிஸ்டன்ஸை நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சரி, அப்போ எஸ்ன்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், அந்த ஃபார்முலா படி யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். யூங்கிறது நம்மளுக்கு என்ன? இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியலாக நான் இங்கே வந்து இது ரெஸ்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ யூனோட வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷனுக்கு ஸோ இங்கே ஃபோர்ஸ் இன்ட்டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் இதுக்கு நாம எப்படி வந்து எழுதலாம்? இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் நிச்சயமாக இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் டிவைடட் பை சார்ஜா, இங்கே என்ன சார்ஜ் எடுத்துக்கிறோம்? எலக்ட்ரான். அதனால் இங்கே இ. ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரான் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகேவா? அப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஸோ எலக்ட்ரான் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிவைடட் பை mass. ஓகேவா? ஸோ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிவைடட் பை மாஸ். ஓகேவா? சரி, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஸ்ஸுக்கு என்ன? ஹச். யூனோட வேல்யூ 0. அப்போ இந்த டேர்மே 0 ஆகிடும். நெக்ஸ்ட் ஹாஃப். ஏனோட வேல்யூ என்ன? சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா? இன்ட்டு Tங்கிறது டைம் ஆஃப் ஃப்ளைட் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ டி ஸ்கொயர். நெக்ஸ்ட் இப்போ இதுதானே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா டேட்டாவையும் இந்தாண்ட கொண்டு வரேன். ஸோ 2m இன்ட்டு ஹச், இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறதெல்லாம் இங்கே நியூமரேட்டரில் போயிடும், டிவைடட் பை சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? இப்போ எனக்கு வேல்யூஸ் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ரூட் எடுத்துக்கலாம்.
ஓகே, ஃபர்ஸ்ட் ரூட் எடுத்துட்டு கூட நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். root of 2 into mass of electron into distance into charge of electron into electric field. ஓகேவா? சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபர்ஸ்ட் நாம கண்டுபிடிக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. ஸோ V டிவைடட் பை டின்னு கெப்பாசிட்டர்ல படிச்சிருப்பீங்க. ஸோ டிங்கிறது ஒன்றும் இல்லை, டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் நம்ம ஹச்ன்னு தானே வச்சிருக்கோம். ஸோ 5 divided by 10 to the power of minus 3. So இங்க எப்படி எழுதலாம்? 5 into 10 to the power of 3 Newton per coulomb. ஓகேவா? சரி, இப்ப இங்க substitute பண்ணலாம். 2 into mass of electron என்ன கொடுத்திருக்காங்க? 9.1 into 10 to the power of minus 31. 10 to the power of minus 31 into hங்கிறது distance. So அது 10 to the power of minus 3 divided by charge of electron 1.6 into 10 to the power of minus 19 into electric field என்ன 5 into 10 to the power of 3. ஓகேவா? சரி, இதை simplification பண்ணலாம். So இது 31, இது 3. So ரெண்டும் same sign add பண்ணிட்டு same sign போட்டுக்கலாம். So 10 to the power of minus 34. ஓகேவா? next இங்க plus இப்ப 19 இங்க 3 minus 19 plus 3 அப்ப minus 16 மேல வரும்போது plus 16 வந்துரும். ஓகேவா? next இங்க 1.6 into 5. so 0. 1.6 into 5 னா என்ன வரும்? இங்க 0 8.0 வரும். so 8 ன்னு ஸ்ட்ரெயிட்டா எழுதிக்கலாம். next இத ரெண்டத்தையும் நாம மல்டிபிள் பண்ணா 18.2. ஓகேவா? சரி, next so 34 16 இது 14 இங்க 2 minus 1 8 வருமா? minus 18. ஓகேவா? ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 2.275 வருது. ஸோ இங்கே வந்து 18. ஸோ 16 வந்து 2 டைம். ஸோ டிவிஷன் வந்து இங்கே ரிமைண்டர் 2. ஸோ பாயிண்ட் அகைன் இங்கே 22 2 டைம். ஸோ ரிமைண்டர் வச்சு இங்கே 0.75. ஸோ டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆன்சர் வரும். ஸோ 2.275 into 10 to the power of minus 18. ஓகேவா? சரி, இப்ப இத லாக்ல தான் வந்து சால்வ் பண்ணா ஈஸியா இருக்கும். சரி, லாக் கால்குலேட் பண்ணலாம். இப்ப இந்த 10 to the power of minus 18க்கு ரூட் எடுத்தோம்னா 10 to the power of minus 9. இப்போ நீங்க 2.275க்கு மட்டும் ரூட் எடுத்தா போதும். அதாவது லாக் வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். ஸோ 2.275 1/2 இந்தாண்ட லாக் எடுக்கிறேன். 2.275 லாக் புக் எடுத்துக்கோங்க. ஸோ எப்பயுமே 0 பாயிண்ட் தான் வச்சு போடணும். ஸோ 22ல 7 பாருங்க 3560 வரும். ஸோ 5 வந்து மீன் டிஃபரன்ஸில் பார்த்தா 10 வருது. ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 3570. 22ல 7th வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 35760 வரும். 5ல வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா மீன் டிஃபரன்ஸ் ஒரு 10 வரும். ஸோ 3570. ஓகேவா? இதுக்கு வந்து 1/2. ஏன் 1/2? பவர்ல எனக்கு 1/2 இருக்கு. ஸோ இதை நான் வந்து டிவைட் பண்ணேன் அப்படின்னா 0. இங்கே 1785. ஓகேவா? இப்போ இதுக்கு ஆன்டிலாக் எடுக்கணும்.
ஆன்டிலாக் வந்து ஆன்டிலாக் பேஜ் எடுத்துக்கிட்டு 0.7ல 0.17ல 8 வந்து பாருங்க 1.5 இங்க 1 பாயிண்ட்னு நம்ம வச்சுக்கணும் 1.507 வருது ஓகேவா 0.7 8க்கு நேரா பாத்தீங்கன்னா 1.507 மீன் டிஃபரன்ஸ் வந்து என்ன பார்க்கணும் மீன் டிஃபரன்ஸ் வந்து 5ல பார்க்கணும் 5ல வேல்யூ என்ன 2 ஓகேவா ஸோ 2 போட்டிங்க அப்படின்னா இங்கே 2 போட்டிங்கன்னா 1.5079 ஓகேவா சரி 1.509 into 10 to the power of minus 9 செகண்ட் சரி இப்போ இது நானோன்னு எழுதிக்கலாமா டெசிமலுக்கு அப்புறம் ஒரு டிஜிட்டை மட்டும் எழுதிட்டு நானோ செகண்ட் ஓகேவா ஸோ இதுதான் டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார் எலக்ட்ரான் ஸோ சிமிலர்லி நம்ம புரோட்டானுக்கும் கால்குலேட் பண்ணலாம் ஓகேவா ஓகே இங்க டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார் எலக்ட்ரான் சாரி புரோட்டான் இங்க ஸோ டைம் ஸோ இங்க இந்த மாதிரி பார்த்தோமா இங்க புரோட்டான் இருக்கு இங்க ரீச் ஆகிறதுக்கான டைம் ஸோ டிஏ ஸோ டிஸ்டன்ஸை ஸோ அதை தான் நான் டிபின்னு எடுத்துக்கிறேன் டிஸ்டன்ஸ் வந்து ஹச்சு ஸோ அதை நான் வந்து நான் எஸ்ஸுக்கு ஈக்குவல் பண்ணிக்கிறேன் இனிஷியல் வெலாசிட்டி 0 இங்கே ஆக்சலரேஷன் ஸோ நாம் போட்டிருப்போம் ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா ஸோ என்ன பண்ணியிருப்போம் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு mass into acceleration equal to force divided by m இந்த forceக்கு value என்ன so charge of electron into electric field divided by mass so அதேதான் இங்க charge of electron எலக்ட்ரானும் அதேதான் புரோட்டானுக்கும் அதே வேல்யூ தான் ஓகேவா ஸோ அதனால சேம் அதே ஃபார்முலா தான் வரும் நெக்ஸ்ட் இப்போ இங்க டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணலாம் s equal to ut plus half at square ஓகேவா இந்த term 0 ஆயிடும் இது distance half எனக்கு இங்க வந்து என்ன charge of electron into electric field divided by mass இது time of flight of proton ஓகேவா இப்போ நம்மளுக்கு இந்த time of flight of proton தான் calculate பண்ணணும் ஸோ ரூட் நிச்சயமா வரும் ஏன்னா எனக்கு வந்து வெறும் டைம் தான் வேணும் டைம் ஸ்கொயர் வேண்டாம் ஸோ 2 into mass of proton into distance divided by charge of electron into electric field ஸோ mass of proton உங்களுக்கு questionலயே கொடுத்துருப்பாங்க ஸோ அதை எடுத்து பாருங்க ஸோ வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க 1.6 into 10 to the power of minus 27 distance வந்து எவ்வளவு 10 to the power of minus 3 இங்க 1.6 into 10 to the power of minus 9 charge of electron electric field முன்னாடியே நாம calculate பண்ணிருக்கோம் so 5 into 10 to the power of 3 ஓகேவா சரி இப்போ 1.6 1.6 போயிடும் so இதை மட்டும் simplify பண்ணா நம்மளுக்கு போதும் so எப்படி simplify பண்றேன்னு மட்டும் பாருங்க so 2 by 5 2 by 5 so என்ன வரும் 2 by 5 னா 0.4 வரும் 20 னு assume பண்ணா இங்க 10 to the power of minus 30 27 இந்த 3 சேர்த்துனா 30 இங்க minus 9 3 னா minus 6 இங்கேயே கீழே 10 to the power of minus 6 னு வரும் மேலே நியூமரேட்டர்ல வரும்போது பிளஸ்ல வந்துரும் ஓகேவா அப்ப இங்க வந்து எனக்கு என்ன வரும் 0.4 அதையுமே நான் 4 into 10 to the power of minus 1 னு எடுத்துக்கிறேன் 10 to the power of minus 24 அப்ப இங்க வந்து
4 into 10 to the power of minus 25. இதுக்கு நான் ஈஸியாக ரூட் எடுத்துக்கலாம். இதுவும் நம்மளுக்கு ஈவன் நம்பராக இருந்தால் என்ன கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ல. ஸோ 10 divided by 10. ஸோ அப்போ இந்த divided by 10க்கு இங்கே 10 பவரில் ஒன்று நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். 4 into 10 40. இங்கே minus 26. ஓகேவா? சரி, இப்போ இங்கே இந்த 4 நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 2. ரூட் ஆஃப் 10 வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ரூட் ஆஃப் 10க்கு 3 பாயிண்ட் சம்திங்கில் வரும். எப்படி? ஸோ ரூட் ஆஃப் 9 அப்படின்னா நம்மளுக்கு 3 வருது. ஸோ அப்போ ரூட் ஆஃப் 10னா 3.16. ஓகேவா? ஸோ 3.16 இன்ட்டு 10 to the power of இங்கே இந்த பவரில் பாதி தான் வரும், -13. ஓகேவா? இன்ட்டு 2 வந்து நம்ம போடும்போது ஸோ 6.32 into 10 to the power of -13. ஸோ இங்கே நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். இங்கே நானோ செகண்ட்ஸில் தான் வரும். -30 -6 +6 -24. so 10 to the power of -4, 10 to the power of -5, 40. சாரி, இங்கே 19 வரும். 1.6 into 10 to the power of charge of electron என்ன? 1.6 into 10 to the power of -19 தானே. அப்போ -19 + 3 அப்படின்னா இங்கே -16 வரும். ஸோ -16, ஸோ இங்கே +16. ஸோ +16னா நம்மளுக்கு இங்கே 14 வரும். ஓகேவா? ஸோ இங்கே 14 வரும். 14 அப்படிங்கும்போது இங்கே வந்து 15, இங்கே நம்ம சேர்த்து எழுதும்போது 16ங்கும்போது இங்கே வந்து நம்மளுக்கு 8 ஆகிடும். ஓகேவா? ஸோ 8 ஆகிடும். இங்கே வந்து நான் டெசிமலுக்கு அப்புறம் ஒரு டிஜிட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே -8, 6 இந்த டெசிமலையும் நான் எடுக்கிறேன் அப்படின்னா 63 into 10 to the power of -9 செகண்ட். ஓகேவா? இப்போ இதை நானோ செகண்டில் அப்ராக்சிமேட்டாக தான் இதுவும் வருது. ஓகேவா? ஏன்னா இங்கே நம்ம டெசிமலுக்கு அப்புறம் ஒரு டிஜிட்டு தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ 63 நானோ செகண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் டைம் ஆஃப் ஃப்ளைட் ஆஃப் நியூட்ரான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? நியூட்ரான். ஸோ இங்கே T அப்படிங்கிறது TN எடுத்துக்கிறேன். ஸோ டிஸ்டன்ஸுங்கிறது அதே h தான். இனிஷியல் வெலாசிட்டிங்கிறது 0. இங்கே வந்து எனக்கு நியூட்ரானுக்கு சார்ஜ் இல்லை. ஸோ சார்ஜ் இல்லாததுனால ஆக்சலரேஷனை நான் கிராவிட்டின்னு தான் நான் எடுத்துக்கணும். ஸோ S = UT + ½ AT². ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் என்ன? h. யூனோட வேல்யூ 0ங்கிறதுனால இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே 0 ஆகிடும். ஆக்சலரேஷன் நம்ம 10ன்னு தானே நம்ம எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ டைம் TN. ஓகேவா? ஸோ இது கேன்சல் ஆகும். ஸோ TN². ஹச்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 10 to the power of -3 divided by 5. ஓகேவா? ஸோ divided by 5. அப்போ இது வந்து நம்மளுக்கு 1/5ன்னு வருமா? into 10 to the power of -3. இப்போ 0.2
into 10 to the power of minus 3 அப்ப 2 into 10 to the power of minus 4 ஓகேவா அப்ப இங்க வந்து என்ன ஆகும் tn ஸ்கொயரா ஸோ இதை இங்க சால்வ் பண்றேன் இதுக்கு நம்ம ரூட் எடுக்கணும் ஸோ ரூட் 2 into 10 to the power of minus 4 அப்ப tn ஓட வேல்யூ ரூட் 2க்கு 1.414 into 10 to the power of minus 2 ஓகேவா ஸோ 10 to the power of minus 2 னா மீட்டர்னு தானே எழுதுவோம் ஸோ 1.414 மீட்டர் செகண்ட் ஓகேவா ஸோ இதுதான் டைம் ஆஃப் ஃப்ளைட் ஆஃப் நியூட்ரான் சரி இப்போ மூணுத்தினுடைய டைம் ஆஃப் ஃப்ளைட் டேட்டாவையும் கீழே எடுத்து நம்ம எழுதிக்கலாம் சரி டைம் ஆஃப் ஃப்ளைட் ஆஃப் எலக்ட்ரான் டைம் ஆஃப் ஃப்ளைட் ஆஃப் புரோட்டான் நியூட்ரான் ஓகேவா ஸோ நியூட்ரான் வந்து எவ்வளவு 1.414 மீட்டர் செகண்ட் ஸோ இது வந்து 63 நானோ செகண்ட்னு அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிச்சோம் டைம் ஆஃப் ஃப்ளைட் ஆஃப் எலக்ட்ரான் 1.5 நானோ செகண்ட்ஸ் ஓகேவா ஸோ மூணுத்தையும் சால்வ் பண்ணியிருப்பேன் மேலே இருக்கும் பாருங்கள் வீடியோ பேக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து நானோ செகண்ட்ஸுங்கிறது தான் ரொம்ப கம்மி டைம் ஓகேவா ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் ஆஃப் எலக்ட்ரான் தான் ரொம்ப ரொம்ப கம்மி டைம் வந்து எடுத்துக்குது விச் மீன்ஸ் ஸோ எலக்ட்ரான் தான் சீக்கிரம் கிரவுண்டுக்கு ரீச் ஆகுது ஓகேவா ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் ஆஃப் எலக்ட்ரான் ஸோ அதிக டைம் எடுத்துக்கிறது நியூட்ரான் தான் அதை விட கம்மி புரோட்டான் ஓகேவா ஸோ எலக்ட்ரான் தான் ரீச் ஃபர்ஸ்ட் ஓகேவா அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ